பிரைஸ் லார்ட். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய பலனை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பலன். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பலன் என்ன பார்க்கணும்னா, பரிசுத்தம் மூலம் ஒரு பலன். யோபு 17வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமானவன் கையோ மென்மேலும் பலமாயிருக்கும் அப்படிங்கிற வசனத்தை பாருங்க. பரிசுத்தமா வாழ முடிச்சு நமக்கு ஒரு பலன் இருக்கு. பரிசுத்தமா வாழ முடிச்ச ஒரு பலன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்றோமோ, அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு பலன் இருக்கும். உலகத்து ரீதியான பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன் நமக்கு இருக்கும். இப்படி வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய பலத்தினால் உங்களை வளர்த்து ஆண்டவர் உங்களை திரளான தினங்களுக்கு பிரோஜனமாய் மாற்ற கர்த்தர் வாக்கியம் பண்ணுவா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.